ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி வத்த குழம்பு. நான் இன்றைக்கி சுண்டக்காய் வச்சு வத்த குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துருவோம். 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வறுத்துப்போம். இப்போ பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ வத்த குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அண்ட் நம்ம இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் ஆகும். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நான் சுண்டக்காய் வத்தல் வறுத்து எடுத்துக்கிறேன். இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 2 காஞ்ச மிளகா. இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அது நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி புளி தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10-12 பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மேஷியாக குக் ஆகணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்க போகிறோம். தக்காளி குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு குழச்சி. ஸோ இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். நான் ப்ளெயின் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது கலர் நல்லா கொடுக்கும். அண்ட் இது கூடவே தனியாத்தூள் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இது கரிஞ்சிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடுவோம். இது நல்லா குக் ஆகி மேலே எண்ணெய் வரணும். ஸோ இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம சேர்த்த மிளகாத்தூள், தனியாத்தூளோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் வந்து நீங்கள் கிரேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வத்த குழம்பு பொடி, இது நல்லா ஹீப்டாக ஒரு டீஸ்பூன் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வத்தல் அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விட்டுப்போம். இப்போது திறந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. சுண்டக்காவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் சட்டுன்னு. சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நல்லா கண்ணாடி பாக்ஸ்லேயோ இதுலேயோ போட்டு நீங்கள் தாராளமாக 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது சுட சுட சாதத்தில் வெள்ளை பொரியலோட நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லையா, ஒரு வத்தல். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ தேவையோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.